ஜிப்சி ப்ரோ, காப்பாத்தி ஜிப்சி வச்சிருக்கேன். ப்ரோ இங்க பாருங்க. இந்த வாட்டி இங்க நான் பாருங்க. இங்க பாருங்க. இந்த சொல்றேன் வாட்டி நான் கேளுங்க. எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணேன். இவரு மசூர்ல மட்டும் பண்ணாரு. அடிங்க இங்க பாரு. வாய் வந்து வண்ட நான் வண்டி கரெக்டா அதான் பண்ணேன். நீங்க தான் வந்து நிமிஷமா இது பண்ண உட்காந்து மாட்டீங்க. கத்திட்டு கிடக்குறேன். உட்காந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு கம்முனு அதனால நீ பேச நீ விடாம ஐடி நான் பேரை உன்னை சொல்லிட்டு காப்பாத்தி போனேன். வச்சேன். ஐயா நீங்க 10 கத்துனது தான் நிமிஷமா பிரச்சனையே. இல்ல விடுங்க ஜிப்சி இனிமே ஐயா காப்பாத்தாதீங்க. திருப்பி ஆரம்பிக்காதீங்க ஐயா. இல்ல 10 நிமிஷமா கத்துன்னு கத்திட்டு உட்காந்துருக்கிறேன். அதுதாங்க பிரச்சனையே. அவன் அப்படிதான் ஆத்தாத்துன்னு டீ ஆத்துவான். மை குறுக்க ஸ்பீக்கர் போடுறான்றேன். அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கான். வயசுக்கு வந்து பொண்ணு கபிலன் அதுதான் பிரச்சனையே. 2 ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டேன். நான் அங்க மைக் ஆன் பண்ணா இந்த ப்ரௌசர் நீங்க பேசுறது கேக்குது. அன்னைக்கு ஜமுனா ஸ்பேஸ்க்கு போவோம் மட்டும் ஒன்னு டைங்கன மைக் ஆன் பண்ணி ஹாய் ஜமுனா எப்படி இருக்கீங்க? எனி ஹெல்ப்? யாரா பண்ணாங்களா? யாரா திட்டினாங்களா? இல்ல கரெக்ட். அன்னைக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க பேசல. இன்னைக்கு நீங்க கத்திட்டு இருந்தீங்க. நான் மைக் ஆன் பண்ணா கேட்டுருவீங்க உங்களுக்கு. கபிலன் தான் அமைச்சிருக்காரு. முன்னாடியே நீ அங்க போறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன். போன உடனே டக்குன்னு மைக் கொடுத்தனா மைக் ஆன் பண்ணிரு. மைக் அவனா ஆஃப் பண்ணணும். நீ ஆஃப் பண்ண கூடாது மைக்க. ஐயோ கபிலன் அதுதான் சொல்றேன் கபிலன். நான் மைக் ஆன் பண்ணா நீங்க பேசுறது கேட்கும். இல்ல இந்த சைடு மைக் ஆன் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த சைடு ஒண்ணே நீ பேசணும். இல்ல நான் பேசுறதா நீங்க பேசுங்கண்ணா. நாங்க குடுக்குறேன். நான் உங்களுக்கு குடுக்குறேன். நீ பேசிக்கன்னு சொல்லணும். இல்ல ஏன் நான் சொல்றேன்னா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்ட்டு லிசனர்ல இருந்து என் காது வந்து வண்டி வேற ஓட்டின்னு இருக்க. பக்கத்துல வேற வண்டி ஓடுறது கூட கேட்கல. ஒரு கத்தினே இருக்காரு கண்டினியூஸா. நானே ஏதாவது ரெஸ்பாண்ட் அதுதான் நானும் சொல்றேன். இவரு இங்க பேசிட்டே இருக்காரு. நான் இங்க ஆன் பண்ணா கேட்டுருமோன்னு நான் வேற மேட கோணான்னு சொன்னானா அந்த மாதிரி தான் இருக்கு. கம்முனு சரி ஓகே விடுங்க. நம்ம அடுத்த லாபிக்கு போவோம். அடுத்து வேகமா போய் சம்பவம் பண்ணு. இது சம்பவம் இல்ல. இவனை சம்பவம் பண்ண அனுப்ப சொன்னா இது சம்பவம் ஆயிட்டு. கபிலன் நீங்க கேட்ட 3 கேள்வியும் பக்காவா கேட்டேன். அவங்க ஆன்சர் பண்ணல. டேய் நீ கேட்ட கேள்விக்கு முன்னாடி எப்ப கேட்ட? அதுதான் சொல்றேன். நீ நடந்த பிரச்சனை என்னன்னு. 10 நிமிஷமா 15 நிமிஷமா வாயா 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 வாயான்னு உட்காந்து ஆத்துன டீயா போட்டு ஆத்திட்டு இருக்கான். அவன் பேசுனதெல்லாம் பாத்தீங்களே. நீங்க இங்க பேசி கத்திட்டு இருந்தீங்களே. மைக் ஆன் பண்ண கேட்டிருக்காரா? இந்த ரஜினி முருகன்ல ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. சாரி டேய் பேசுங்கடா. பாயிண்ட் அந்த மாதிரி இது வாயில துணியை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்திருக்கு. நிஜமாடா நானும் வெயிட் பண்ணி இருந்தேன். கடைசிக்கு நீ பேசவே இல்லை. கடைசியில என்ன தூக்கி வெளில போட்டுச்சு. வெளில இருந்து உள்ள வர பாருங்க என்ன நடந்தது. அப்ப நீ உள்ள போகும்போது 1300 பேர் பார்த்தாங்க. நீ என்ன பேசினாங்கன்னு வாய் மட்டும் கம்முனு கடை. 1300 பேரு நீங்க பாருங்க. நீங்க சொன்ன கொஸ்டின் எல்லாம் கரெக்டா தான் கேட்டேன். என்ன கொஞ்சம் மைக் ஆன் பண்றதுல பிரச்சனை. ஏன்னா நீங்க இங்க பேசிட்டு இருந்தீங்க. ஜிப்சி அவன் குரல்ல ஏதோ இன்டர்வியூக்கு போய் அட்டெண்ட் பண்ணி பேச மாட்டாங்க ஜிப்சி. அந்த டோன்லயே பேசிட்டு இருக்கிறான் ஜிப்சி. நீங்களா அத கேட்டீங்க. நாங்க அத கூட கேட்கல கபிலன். ஃபோர்ஸா என்ன வந்து ஸ்பேஸ்ல இருந்து தூக்கி போட்டுச்சு. சரி ஓகே ஒரு காலவர் கழிச்சே ஜாயின் பண்ணுவோம். இன்னும் கத்துவாங்கன்ட்டு அப்புறமா தான் வந்தேன். உங்களை எல்லாரையும் போட்டுச்சு. என்ன மசக்குட்டிய எல்லாரையும் ஒரே டைம்ல. அப்போதான் வந்து ஸ்கிரீன்லாம் ஒயிட் ஆயிட்டு வெளியே நாங்க போய் மூச்சிலேயே முடிச்சிருவாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்கிறாப்ல. ஒயிட் பியர் இங்க கரெக்டா கேளுங்க. 2 ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டேன். இந்த சைடு எட்ஜ், இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரேவ் ப்ரௌசர். பிரேவ் ப்ரௌசர்ல இவர் பேசிட்டு இருக்காரு. என்ன பண்ண முடியும்? இல்ல ரெட்ராகன் இவர் கத்துறாருல மைக் ஆன் பண்ணி பேசுறேன்னு சொல்லி ஓபன் ஸ்பேஸ்ல அவரோ நித்தி ப்ரோ நான் இங்க பாருங்க. இல்ல இருங்க இங்க பாருடா. ஒரு தடவை எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அப்படியே சரண்டர் ஆயிடணும். புரியுதா? முட்டு கொடுக்க தான் இன்னும் எக்ஸ்போஸ் ஆக சொன்னா கேளு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வாட்டி நீ பேசுறான்னு அதனால கத்துனாரு. அப்படி இருக்க சொல்ல தயவு செஞ்சு பேசாம நான் முடிச்சிடுறேன். அப்படி இருக்க சொல்ல நீ சொன்ன 2 பேரும் பேசுறது கேட்டுச்சுன்னு. அவர் பேசுறது கேட்டுச்சுன்னா நீ டக்குன்னு ப்ரோ அப்படின்னு ஆரம்பிச்சுக்கணும். ஏன்னா அவன் என்ன பேசுறது கேட்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையவே. நம்ம போனதே இல்லையா? ஜிப்சி பிரதர் சிம்பிளா சொல்றேன். மைக் ஆன் பண்ணிருந்தேன். அவரு பேசுறதும் கேட்டு இருந்தது. எனக்கு அந்த மைக் ஆன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அங்க பேசுறதும் கேட்டுட்டு இருந்தது. அதனால எனக்கு ஒண்ணும் கேட்கல. அதானடா? இல்ல அவனுக்கு நம்மள மேக்ஸிமம் 1 மினிட் தான். ஐயோ ஜிப்சி பிரதர் நான் சொல்றதை கரெக்டா கேளுங்க. இந்த சைடு வந்து பிரேவ் ப்ரௌசர் குரோமியம்ல வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு ஸ்பீக்கர் ஐகான் வரும். அதை கட் பண்ணிட்டு ஆஃப் ஆயிடும். எட்ஜ்ல அப்படி வரல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஜிப்சி ஒரு ஸ்பேஸ்க்கு ஒன்னு போனாப்ல. லிங்க் கொடுத்தேன். உள்ள போனாப்ல. மைக்க வாங்கினாப்ல. இப்போ என்ன போட்டு விடுறீங்க? அதை விடுங்க.
5 நிமிஷம் தான். இல்ல இந்த நேரத்துல உங்க பெருமையை சொல்லிதான் அவனுக்கு ஜிப்ஸ். 5 நிமிஷம் தான்டா ரெட் டிராகன் ஸ்பேஸ் எண்ட் பண்ணி விட்டார் தெரியுமா? தெரியும் பார்த்தேன். அவனுங்க டாபிக்கே டைவர்ட் ஆகி அவனுங்க பேச வேண்டிய டாபிக்கே மறந்து அவனுங்க எண்ட் பண்றான்னு எண்ட் பண்ணிட்டாங்க. எண்ட் பண்ணிட்டு போயிட்டானுங்க. கபிலன் சொல்றத கேளுங்க. அது வந்து பரவாயில்ல. முன்னாடி எடுத்து ஜஸ்ட் உள்ளதான் போய் பைக்ல கேட்டோம். ஆனா கபிலன் பெருமையா மட்டும் பேச வேணாம். அன்னைக்கு ஒரு நாள் 2 மணி நேரம் பேசுனீங்க. அடுத்த நாள் காலகாலத்துல ரிப்போர்ட் அடிச்சு விட்டானுங்க. 12 hours 24 hours ஐடியா லாக் பண்ண முடியல. அதனால 2 வாரம் திட்டி விடுங்க, நான் வாங்கிட்டு போயிடுறேன் போதும். இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப என்னன்னா நீ அவன் ஸ்பேஸ்ல இருக்கிறவன் தானே, அவன் கபிலன் ஸ்பேஸ்ல இருக்கிறதானே ஒரு லேபிள் மாதிரி அந்த லேபிள் மாதிரி ஒட்டானுங்க பாவனுங்க. என் ஸ்பேஸ்ல இருந்து வந்தா மைக் கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஒண்ணு இருக்குல்ல ரெட் டிராகன். அதை நான் மாத்தணும்னு ட்ரை பண்றேன்டா. பேரு நீ நல்ல பேர் இங்க பேரு. இப்ப நீ உள்ள போயிட்டு அடிச்சு அந்த ஸ்பேஸ காலி பண்ணிருந்தீங்கன்னா டிஎல் முழுக்க உன் ரெக்கார்டிங் தாண்டா ஓடி இருக்கும். நீங்க மாத்தணும்னு நினைச்சது தப்பு இல்ல, ஆனா இவனை வச்சு மாத்தணும்னு நினைச்சீங்கல்ல, அதான் தப்பு. நான் ஆளு விட்டு பின்னாடி ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆளு விட்டு அனுப்புறேன். சரி இவன் பேசுவான், நம்ம கீழே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம எடிட் போட்டு காலைல இறக்கி விட்டு சும்மா ஃபயர் விட்டுறலாம். ரெக்கார்ட் பண்ண என்ன பண்ணுவோம், 15 நிமிஷம் வேஸ்டா அப்படின்னு கட் பண்ணி போட்டுறோம். அதுக்கெல்லாம் ஆள் இருக்கா பாத்தீங்களா? ஆள் கிடைக்காம நம்ம ரெட் டிராகனை ரோஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். காக்கா எவ்வளவு மேல வாங்கினா அதுக்கெல்லாம் ஆள் இருக்கா? அவனை பார்த்தா எனக்கே பயம். அந்த ரெக்கார்ட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கேட்க போறாங்க, எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். அங்க ஒண்ணுமே இல்ல, என்ன தப்பு கேக்குறது இல்ல. இப்போ இன்னைக்கு 5 சவரம், இதுக்கு முன்னாடி ஏதோ நேத்தா அதே மாதிரி இது மொத்தம் 6 5 இன்னைக்கு 6 இன்னைக்கு 6 நேத்து 11 இல்ல. ஆமா இல்ல 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போயிட்டு 7 லட்சம் போயிருக்குமோ. என்ன அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் உண்மையில எங்க போனானுங்க? இது இவனுங்க மாதிரி இந்த முன்னாடி டேக் போட்டு விட்டுவானுங்க. அதெல்லாம் இப்ப வந்து போட்டு விட்டுருந்தா இந்த அணிலுங்க வந்து 2 பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இல்லைங்க, நாங்கெல்லாம் அமைதியாயிட்டோம். நாங்க டேக் போறதெல்லாம் அது பழைய ட்ரெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு. டிவிக்கே போட்டு தான் அடிக்கிறேன், புரியுதுங்களா? டேக் போறதா பழசு. டேக் போட்டு ட்ரெண்ட் பண்றாங்க. இன்னைக்கெல்லாம் ஸ்பேஸ்ல போட்டு ஆர்ட் எடுக்கிறதா இன்னைக்கு ட்ரெண்ட். அது இல்லாம இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டாலே போதும் அவனுங்க கதறிட்டு இருப்பானுங்க. நாங்க வந்து ஒரு வீடியோ தான் போடுறோம். இல்ல ட்வீட் எப்போதும் நடக்கும். பட் ஆனா ஸ்பேஸ் போட்டு உள்ள கூட்டுச்சு ஏறி கும்பு கும்புன்னு மிதிக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட். ஆமா, இன்னைக்கு வேற எங்க ஸ்பேஸ் போறாங்க சொல்லுங்க யாருமே. ஆனா ஜிப்சி ப்ரோ அது ஒரு சூப்பரான டே. மான்ஸ்டர் வருவான், ஒரு வசந்த காலம். அது எப்போ அந்த ஃபர்ஸ்ட் மாநாடப்போ இல்ல, ஜாலியா இருக்கும். போட்டு பழம் குடிச்சிட்டு மிக்சிங்க்கு கக்கு தண்ணி கேட்டு மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாளுங்க. அது செம காமெடியா இருக்கு. நம்ம டைம் டேபிள் போட்டுருவோமா? இப்போ இங்க ஸ்பேஸ்ல இல்ல, அங்க இதுல டைம் டேபிள் போட்டுருவோம். ஆமா போட்டுருவோம். இதை வச்சு மஸ்குட்டிட்ட கேட்டே போடுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். ஜிப்சி மே 4ஆம் தேதி எது இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என்ன மே 4ஆம் தேதி காலையில 6 மணிக்கு உங்களை நான் எதிர்பார்ப்பேன். குளிச்சுட்டு 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு ஃபுல் சார்ஜர் வந்து உட்காந்துடணும். 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 9 மணிக்கு ரிசல்ட் வரும். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம முன்னாடி நம்ம போடுவோம் மெட்ராஸ் போய் ஒரு படத்துக்கு முன்னாடி ஸ்பீக் பீக் அந்த மாதிரி எல்லாம் போறது இல்ல, ட்ரெயிலர் எல்லாம் போறது இல்ல. அந்த மாதிரி நம்ம ஜிப்சி நாங்க எல்லாம் போடுவோம். வெயிட் பண்ணுங்க. ஓகே சரி போட்டுக்கோம். மே 30ஆம் தேதி எக்ஸிட் போல் பத்தி எல்லாம் சொல்றாங்கல்ல. இல்ல மே 4 ஃபர்ஸ்ட் தபால் ஓட்டு தானே எழுதுவாங்க. அப்பவே இவனுக்கு பவுசி என்னன்னு தெரிஞ்சிடும். ஆமா, நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. நான் சொல்றேன் அதிகபட்சம் 12 மணி வரைக்கும் தான் முடிஞ்சிடும். ஆமா 10 மணிக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். 10 மணிக்கே தெரிஞ்சிடும். 2 ரவுண்ட்லயே தெரிஞ்சிடும். ஆமா 11 12 வந்து நம்ம அதுக்கப்புறம் இவனுங்களை போட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு பேக்கப் பிளான் இருக்கு. அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன். அதை நான் பேக்கப் பிளான் இல்ல 4ஆம் தேதி சொன்னா இவனுக்கு இன்னைக்கு இந்த நிறைய நாய்ங்க போட்டுட்டு
இந்த அரசாங்க ஊழியர் என் சித்தப்பா ஒருத்தர் கிட்ட பேசுறேன், எங்க மாமா ஒருத்தர் அரசாங்க கிட்ட பேசுறேன். இப்பயே சொல்லிடுறேன். அவன் அந்த லாஸ்ட்ல சொல்லுவான்ல எல்லா ஸ்பீச் இந்த கொலை இந்த சன் நியூஸ் போட்டான்ல, நான் எல்லாம் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் அதை விட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் இறந்துக்கு முன்னாடி வசதியான வாழ்க்கையை விட்டு வந்து அந்த கிளிப் இருக்குல்ல, அதே மாதிரி எல்லா கிளிப்லயும் வெற்றி நிச்சயம் கான்பிடென்டா இருங்க 2027 நம்ம ஆட்சி நிச்சயம் சொல்லியிருப்பான்ல எல்லா வீடியோலயும். அது எல்லாத்தையும் கொலாஜ் பண்ணுங்க யாராவது. ஐயா சன் நியூஸ் தயவு செஞ்சு கொலாஜ் பண்ணி கொடுங்க ஐயா, புண்ணியமா போகும். கபிலன் ப்ரோ அதே மாதிரி அதை சொல்லிடுங்க. அந்த நாள்ல மே 4 வந்து விஜய் ஃபேன்ஸே அடிப்பானுங்க, அதை நம்பவே கூடாது, நம்ம அடிக்கணும். அவசரப்பட்டு நம்ம நாளைக்கு பத்தி பேசுவோம். இல்ல நாளை இப்ப இருந்தே ஆரம்பிச்சுட்டேன். அவனுக்கு சில பேர்லாம் விஜய் ஃபேன்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே வந்து எங்க தேராது போலன்னுவானுங்க. தேராதோ இல்லையோ நான் திரும்ப போட்டு அடிச்சு பாவம். ஆமா அவன் வந்து அப்படியே மாட மாத்திடுவானுங்க. நம்ம அடிக்கிற அடி வேற மாதிரி இருக்கும். காமன் பப்ளிக் இவங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, யாருனாலும் எல்லா தொகுதியிலும் தோத்தாலும் பரவாயில்ல, விஜய் தோத்தர கூடாதுன்ற எய்ம்ல இருக்கிறானுங்க இவனுங்க. நம்ம விஜய் தான் தோக்கணும். அதை நோக்கிதான் அடுத்த ஒரு வாரம் நம்ம பிரச்சாரங்கள் இங்க இருக்கணும். இது வந்து ஆஃப்லைனுக்கு போய் சேரணும், யூடியூபுக்கு போய் சேர்ந்துருச்சு. யூடியூப்ல இருந்து கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் போகணும். ஸோ நம்மளுடைய ஸ்பேஸ்ல பேசக்கூடிய விஷயங்கள் இனிமேல் வந்து அப்டேட்டா இருக்கணும். அடுத்து என்ன நம்ம அடுத்து அவன் என்ன பேசுவான், அடுத்து அவன் என்னென்ன ஸ்டண்ட் பண்ணுவான், அடுத்து என்னென்ன காமெடி பண்ணுவான்றதை நோக்கி தான் போகணுமே தவிர கடந்த கால அதே காமெடி எடுத்து பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம இல்ல அடுத்த நான் என்ன எதிர்பார்க்கன்னு சொல்ல ப்ரோ, 19, 20 அதுக்கு முன்னாடி நடக்கலாம். அவன் வீட்டுல கல்வி வச்சுன்னு சொல்லி ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க. இல்ல அதெல்லாம் ஆல்ரெடி இப்ப திரிஷாக்கு தான் சொல்றீங்க. கபிலன் அது பாத்தீங்களா இன்னைக்கு அந்த இவ ஆக்சுவலா இன்னைக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு வீட்டு வாசல்லே இவனை பாக்குறதுக்கு. அந்த நாய் வெளில போறதுக்கு நீங்க நடுவுல போனப்ப அதான் சொன்னா அவன் டைவர்ட் பண்ணி அந்த ட்வீட் கூட போட்டிருந்தீங்க. கேவலமா அந்த பக்கம் போய் நின்னுட்டு நாய் மாதிரி அப்படியே அந்த பக்கம் கவிட்டு அந்த பக்கம் ஜம்ப் ஆயிடுச்சுங்க. இவன் இந்த பக்கம் காரை வெளில எடுத்து இல்ல வீட்டுல இருந்து வெளியே போகும்போது நாய் வந்து வழியை மறைச்சு உடனே ஜூ 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 அப்படின்னு பிஸ்கெட் எடுத்துட்டு பட்டு குடுகுடுன்னு வேலையை ஓடிடுவான். அதுதான் இவன் டீல் பண்ணிருக்கான். இவன் வண்டியில அவன் வீட்டுல கரண்ட் வேலி வச்சிருக்கான் பாருங்க, மின்வேலி மேல மொட்டை மாடியில. அதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். நீங்க வேற வச்சிருக்கான்றா, அது சட்டப்படி வைக்கவே கூடாது. அவன் வச்சிருக்க பாருங்க, அதுக்கே அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் பண்ணும். இல்ல இவன் வண்டியில ரோட் ஷோ நடத்துறதுக்கு பதிலா இந்த சைக்கிள்ல ரோட் ஷோ நடத்தலாம்னு ஒரு ஐடியா பண்ணதே வந்து அதை வச்சு இவன் ஏதாவது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணதான். எலெக்ஷன் நெருங்க போகுது, அது சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்தா அவனுக்கு தான் நமக்கு தான் கண்டென்ட். அது சைக்கிள் ஏங்க அவனை நம்பி வந்த சைக்கிளையே விட்டுட்டு ஓடுறானு விட்டுட்டு ஓடுறான். இல்ல ப்ரோ அதுதான் அன்னைக்கு பாம்பு போட்ட மாதிரி ஒருத்தர் பூ தூக்கி போட்டதுக்கே அவன் பயந்து ஓடுனான் தானே. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா அடிக்கிறானுங்க. ஆமா அந்த மாதிரி இவன் ஏதாவது அவன் சைக்கிள்ல போறப்ப இவனை யாராவது அட்டாக் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த டெம்ப்ளேட் என்னன்னா ஹாஸ்பிட்டல், அடுத்தது அண்ணன் வந்து அப்படியே விவசாயி கால முள்ளு குத்திரும், அந்த காலை அப்படி தூக்கி இப்படி பாப்பாரு, விவசாயிகளை கட்டி பிடிச்சி அப்படியே கண்ணுல இருந்து அப்படியே சொட்டு நீர் அப்படியே வரும், அப்படியே துடைப்பாரு. அப்புறம் இது எந்தெந்த ஊர்ல நடக்க போகுது, இது பெரம்பூர் திருச்சியில ஏதாவது ஒரு ஊர்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் அடுத்து என்ன ஊர் போக வேண்டியது சொச்ச நாள் எனக்கு தெரிஞ்சு 18ஆம் தேதி வரைக்கும் தான். 19ஆம் தேதி இன்டர்வியூ வரும், இல்ல 20ஆம் தேதி இன்டர்வியூ வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்தது அது இல்லாம தலைவன் இவன் ஒன்னா பண்ணுவானா, ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுப்பான், சிப்ஸே வீடியோ ஒண்ணு போடு அப்லோட் பண்ணுவான். 21ஆம் தேதி வந்து 22ஆம் தேதி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவான் ட்விட்டர்ல. எழுதி வச்சுக்கோங்க, அவன் ஐடியில ஆக்டர் விஜய் ஐடியிலையும் இந்த சர்க்கார்ல கிரிஞ்சு பண்ண மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு போடுவானுங்க. 1 இல்ல 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜிப்சி. அடுத்த இந்த வாரம் ஸ்டண்ட் நிறைய இருக்கு மக்களே. பிளாஷ் நியூஸ் ஸ்டண்ட் எக்கச்சக்கமா இருக்கு, ரெடியா இருந்துங்க. கபிலன் நீங்க தான் சொல்றீங்க, ஆனா இன்டர்வியூ எல்லாம் வர மாதிரி தெரியல. ஒரு கண்டென்ட் வரும், நானும் பாத்துட்டு இருக்கேன். தமிழ்ல நான் ஏன் சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு கூட உங்களுக்கு ஐடியா வராது, வெயிட் பண்ணுங்க. இன்டர்வியூ எல்லாம் கண்டிப்பா வருங்க. இல்ல வராம போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்க 2 பேரும் வச்சு பிளான்ல இருக்குங்க, போயிட்டு இருக்கு. சொல்லி ஆகணுமா? சரி சொல்றேன். நம்ம இங்க ஒண்ணு சொன்னோம்னா எதை நம்ம சொல்லி பரப்புறோமோ அதைத்தான் அவங்க செய்ய மாட்டான். அப்பெல்லாம் கிடையாது, அந்த கர்மம் எல்லாத்தையும் செய்வான். மதன் கௌரி ஏதாவது வச்சு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவனுக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவும் இல்லை கபிலன், பண்ணுவான் திருப்பியும். பரவாயில்ல கபிலன், இதெல்லாம் பண்ணா
அடிச்சிட்டு இருக்கோம். கரூர் மேட்ருக்கு அப்புறம் அவன் ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த ஒரு ஊருக்கு வருவான், அந்த ஊரு சிறப்பம்சங்கள் எடுத்து பேசுவான். கரெக்டா? ஆமா. அடுத்த நாள் அவன் கரூர் மேட்ருக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவன் உள்ள வந்து மேடையில வந்து பேசும்போது, என்ன ஜிப்சி டெம்ப்ளேட்டை மாத்திட்டானா ஜிப்சின்னு கேட்கும்போது, ஆமா டெம்ப்ளேட்டை மாத்திட்டான்னு சொல்லி நம்ம பேசணும். யாருக்கா இதே ஸ்பேஸ்ல நம்ம என்ன எதிர்பார்த்தோம், அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கலையோ அவன் அதைத்தான் அவன் பண்றான். அப்பனா என்ன, நான் அதை டெம்ப்ளேட் இல்லை, நான் வேற டெம்ப்ளேட்டுக்கு மாறிட்டேன். ஏன்னா இந்த டெம்ப்ளேட் எல்லாரும் பிடிச்சிட்டீங்க. இப்ப ரெண்டாவது டெம்ப்ளேட்டையும் நம்ம பிடிச்சாச்சு, மக்களும் பிடிச்சிட்டாங்க. எது, உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கிறேன், 200 கோடி இதை இப்ப மாத்துறான். இப்ப என்ன பண்றான், இதை பேச பேச இன்னும் ட்ரோல் ஆகுது. நீ வேற எதுவும் பேச வேணாம், நீ வண்டி எடுத்துட்டு சுத்து, உன்னை பாக்குறதுக்கு கூட்டம் வரும், இதுவே போதும். அப்படி பார்த்தா நம்ம இதே பவன் கல்யாணம் போட்டாச்சு, 2வது நாளே போட்டாச்சு. இன்னொரு மேட்டர் கவனிக்கணும், அவன் மைக்கு பிடிச்சி டென்ஷன் ஆயிட்டான். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான். கவனிச்சீங்களா? ஆமா ஆமா ஆமா, பண்ண கிடைச்சான். கிரவுட் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல அவனுக்கு. அமைதியாக சொல்ல முடியுமா? அவனாலேயே அவன் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால என்ன பண்றான், நீ மைக்கு இறக்கு, நீ வண்டி எடுத்துட்டு சுத்து, அடிக்கிற வெயில சுத்து. இப்ப இன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணன் டூர் ஏதோ கிளம்ப போறாராமே 23ஆம் தேதிக்கு அப்புறம். 23 போறாரு, குழு பயணம் போறாரு. இல்ல ஆஸ்திரேலியாவே அங்க கொளுத்துது, அங்க போய் இவன் என்ன பண்ண போறான்? நியூசிலாந்து போறான்னா கேள்விப்பட்டேன். பண்ணதான் போறான். அது எங்க பண்ணா? கிரீன்லாந்து ஜிப்சி. நான் இங்க பக்கத்துல கேரளால திருச்சூர் போக மாட்டான், பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்கெல்லாம் போக மாட்டான். நீங்க வேற வா டைம்ல அங்க போக மாட்டான். இல்ல ஜிப்சி, ஐஸ்லாண்டுன்றது கிரீனா இருக்கும், கிரீன்லாந்து தான் ஐஸா இருக்கும். பேரை மாத்தி வச்சிருக்கானுங்க இவனுங்க. ஏங்க என்ன ஐஸா இருக்கும், சூடா இருக்கும், அங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப அந்த பக்கம் போக மாட்டான். கலிபோர்னியா வந்தா எங்க வீட்டுக்கு வந்து போக சொல்லுங்க. ஆமா ஆமா, லண்டன் வந்து எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. எப்படி எங்க வீட்டுக்கு தாண்டி தான் போகணும் அண்ணி வீட்டுக்கு. ஆமா, சுபாஸ்கர் அங்கிள் எங்க வீட்டுல தான் இருக்காருன்னு சொன்னீங்க. கண்ணாடி முன்னாடி மணிவண்ணன் என்ன கேள்வி கேட்கிற மாதிரி, நீ ஏன்பா அமைதியா இருக்கிற? இல்ல சார், நான் எந்த நாட்டுல இருக்கேன்னு எனக்கே தெரியல சார். கடவுளே கடவுளே. ஜப்பான் விஜய் ஜப்பான் வாங்க. கபிலன் ப்ரோ, மே 4 டைட்டில் வந்து காக்கா கருவாடான நாள்ல வச்சிடலாமா ப்ரோ? வெயிட் பண்ணுங்க, அதுக்கெல்லாம் ஏங்க வெயிட் பண்ணுங்க. மே 4 அன்னைக்கு ஜிப்சி நாள், அன்னைக்கு ஜிப்சி டே. அவர் தலைமையில டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கமே, பாலோ ஏதோ மொசக்குட்டி தான் ஒரு டைட்டில் சொன்னாரு. மே 4 டிவி கேக்கு பால். பால், அதான் அதேதான். இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்டேட் வெர்ஷன் ஏதோ ஒன்னு பண்ணுவோம். மெட்ராஸ் பையன் மொசக்குட்டி இப்ப படிச்சு காக்காக்கு கருமாரி இன்னைக்கு காக்காக்கு கருமாரி அப்படி சொல்லுவோம். இங்க பாருங்க, அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட 1% எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுப்பாரு. அன்னைக்கு காலையில அவர் ஒண்ணு பண்ணுவாரு, அதுல இருந்து நம்ம நூலை பிடிச்சு போயிடலாம். ஆனா மொரட்டு கண்டென்ட் இருக்கு ஜிப்சி. 19, 20, 21, 22 இந்த 4 நாள் மொரட்டு கண்டென்ட் இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படியே பிரேக்கிங் நியூஸ் அப்படி. இருங்க ஏதோ பவன் கல்யாண் இன்டர்வியூ பத்தி சொல்லுங்க ப்ரோ. அவர் அப்படிதான் பேசிட்டே இருப்பாரு, நீங்க சத்தம் போட்டு சொல்லுங்க. இல்ல பவன் கல்யாண் எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க ப்ரோ. இந்த மாதிரி கூட்டணி இந்த மாதிரி யாரு கூட அமைக்க மாட்டோம்னு சொல்லி இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அது நான் இப்பதான் எடுத்து பார்த்தேன். ஓகே, அந்த இன்டர்வியூல அவர் மெயினா பண்ணிருக்காரா பாருங்க, ஏதாவது ஸ்டண்ட் பண்ணிருக்காரா பாருங்க ப்ரோ. அது 1/2 மணி நேரம் வீடியோ ப்ரோ, இன்னும் பார்க்கல. பட் இப்போ நான் பாத்துருக்கேன். கமெண்ட்ஸ்ல போடுங்க சொல்றேன். ஒரு அந்த தீம் வந்து என்னவா இருக்குன்னா, குழந்தைங்க பொண்ணுங்க அவங்க தான் வந்து கொஸ்டின் கேட்குற மாதிரியும் அந்த நேரட்டிவ் தான் போகும். குழந்தைங்களுக்கும் பொண்ணுங்க வந்து கேட்குற கொஸ்டின் கேட்கவா அவர் வந்து அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறதும் இந்த நேரட்டிவ் தான் எந்த இன்டர்வியூ ஆனா இருக்கும். இருக்கும் இல்ல அதுல ஏதாவது டிஃபன் பாக்ஸ் கொடுத்து சாப்பிடுற மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்களா? இல்ல, சும்மா நார்மல் இன்டர்வியூ ப்ரோ. ஒரு ரூம்ல உட்கார்ந்து இது பண்ற மாதிரி. அது 1-on-1 இன்டர்வியூ மாதிரி தான் ப்ரோ. ஓகே ஜிப்சி, விவசாயி கேள்வி கேட்பாங்க, அது அவங்க சொல்லி புலம்புவாங்க, விவசாயியை கட்டி பிடிச்சி அவர் ஆறுதல் சொல்லுவாரு. நோட் திஸ் பாயிண்ட். ஓகே எனக்கு என்னமா லோகேஷ் கனகராஜ் வந்து மாற்றம் வருமானா அந்த மாதிரி எதனா கேட்பான்னு நினைக்கிறேன். இல்ல லோகேஷ் கனகராஜ் உள்ள வர மாட்டான். எனக்கு தெரிஞ்சு 2 பேர், ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து எடுப்பாங்க. அங்க விவசாயிகள் அப்படியே உட்காந்துருப்பாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க, அப்படியே இவர் அப்படியே புலம்புவாங்க, அப்படியே இவர் கட்டி பிடிச்சி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாரு. அவங்க கால் பாதத்தை தொட்டு கும்பிடுவாரு. நடக்கும், வெயிட் பண்ணி பாருங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு ஏவி ரெடி பண்றானுங்க ப்ரோ. ஒரு ஏவி ரெடி ஆகுது. அது எப்படி இருக்குன்னா, அதுதான் சொல்றது, அந்த
தெரி படத்துல இந்த எதுக்கு இவனுங்க வந்து பெண்கள் நேரேட்டிவ் பெண்கள் இஷ்யூன்னு சொல்லி இவ்வளவு நாள் நேரேட்டிவ் கொண்டு வந்தது, அது ஏடிஎம்கே தான் எடுத்தானுங்க. இவனுங்க அடாப்ட் பண்ணி அதை கொண்டு போறது காரணம் பேங்கா ஒரு இடத்துல வைக்க போறாங்க அந்த இன்டர்வியூ. அதுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி இதை வச்சுதான் பண்ணுவாங்க. அது மெஜாரிட்டி வந்து பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஏவி போட்டு அந்த தெரி படத்துல வர அந்த எமோஷனல் மாதிரி ஒரு ஏவி எல்லாம் கொண்டு வந்து தெரி படத்துல ரோஸ் மில்க் வாங்கி தரேன்னு ஒரு சீன் வரும் எமோஷனலா. இல்ல அதே மாதிரி இந்த காலேஜ் பொண்ணுங்களை எல்லாம் கூட்டு வந்து இந்த பாலியல் இதை பத்தி நாங்க ரொம்ப சிரமப்படுறோம், நீங்க தான் எனக்கு பண்ணிட்டானுங்க. இல்ல ஆனா நான் ஃபோக்கஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 hour தான். 1 hour இன்டர்வியூல அவன் என்னென்ன ஸ்டண்ட் பண்ணுவான் அவனை தான் ஃபோக்கஸ் பண்ணும். அவன் கண்ணு அவன் அழுவணும், அது மூலமா அப்படியே அவர் தாய்மார்கள்னாலே அவர் கண்ணு கலங்கணும். கரூர் மேட்டரை பத்தி கேட்கும் போதே சொன்னும் போதே அவருக்கு வந்து 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லி இப்படி திரும்புவார். தண்ணி வாட்டர் ஒன்று கேமரா அந்த பக்கம் கேமரா ஆஃப் பண்ணுங்க, கேமரா அந்த தண்ணி ஓகே தண்ணி ஓகே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு ஓகே கேளுங்க இல்லை அது வேணாம் அந்த மாதிரி. அதாவது நடுத்தரமாக இருக்கணுமா, கேள்வி கேட்குறவங்க நடுநிலையாக கேள்வி கேட்குறாங்களாமா. அதனால் நம்ம சைட்லேருந்து புரியுதா உங்களுக்கு? இந்த டைப்பு நடக்கும், சத்தியமா நடக்கும். அப்போ வந்து பகவான் கேசரி டைலாக்குகள் இறக்கப்படும். ஸோ இவன் எப்படிலாம் வண்டியை முகத்தை எப்படிலாம் எந்தெந்த டைம்ல எப்படிலாம் முகத்தை வச்சுப்பான், இவன் எந்தெந்த நேரத்துல என்னென்ன டைலாக் விடுவானுங்க, அதுக்கேற்ற மாதிரி இங்க ஆன்லைன்ல இருக்கிற ஐடிங்களுக்கு தயார் பண்ணி வச்சிருவான் பொண்டாட்டி ஜெகதீஷ், சாரி வப்பாட்டி ஜெகதீஷ். ஓகேவா? அவன் வேலை என்னன்னா அங்க அண்ணன் இப்படி போட அவன் அங்க அண்ணன் இப்படி ரெடி ஆனோடனே நீ இந்த பக்கம் இப்படி போட்டுருங்கடா, உடனே அப்படியே புரட்சி ஒரு வே ஒன்று உருவாக்க ட்ரை பண்ணுவானுங்க. அதை ஃபேக்கா ஆன்லைன்ல இருந்து ட்ரை பண்ணுவானுங்க, அதை அந்த பக்கம் திருப்ப ட்ரை பண்ணுவானுங்க. நான் இப்பயும் சொல்றேன், நீ எந்தெந்த நேரத்துல நீ ஹார்ட் அட்டாக்கே வந்து படுத்தாலும் சரி, உன்னை வந்து உன் கட்சியை உதைக்காம விட மாட்டோம். அவ்வளவுதான். இந்த எலெக்ஷனு உன் கட்சி சின்ன பெண்ணமா ஆகும்டா. உன் மாவட்டத்தில் என்ன கேட்டா என்ன வேணா பண்ணட்டும், என்ன டிராமா இந்த பொண்ணுங்க இதை பத்தி இறக்க சுபாவமோ கருணையோ தயவு செஞ்சு யாரும் பண்றாங்க, என்ன வேணா பண்ணட்டும். நான் என்ன சொல்லுவேன், எனக்கு வந்து இதை ஃபைனலா சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க போறேன் வாட்ஸ்அப் குரூப்ல 2 நாளைக்கு முன்னாடி இருந்து திரும்ப இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுங்கப்பா. நல்லா சொல்றேன்னா இந்த தற்குறி அது சொந்த காரணம் சரி எவனா இருந்தாலும் சரி. ஒரு நிமிஷம் வைக்க போறது இல்ல, நான் வைக்க போறது எப்படி வைக்க போறேன்னு சொல்றேங்க. அந்த தற்கூரிக்கு ஓட்டு போட்டா அவங்க இதுக்கப்புறம் வந்து என் கூட சவாசம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவனுங்களை அந்த ஸ்டேட்டஸ பார்த்துட்டே வந்து அவனுக்கு வந்து புரியுது. நான் என்ன சொல்றேன், மெட்ராஸ் பையன் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி இருக்கணும், அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி இருக்கணும். ரெண்டும் தனித்தனியா இருக்கணும். புரியுதா? ஒண்ணு வந்து இவன் மைக்கை சுத்தி ரவுண்ட் அடிச்சுது ரஜினி விஷயத்துக்கு, இந்த மைக்கை சொல்லி ரவுண்ட் அடிச்சது, அவர் அங்கே வந்து ஆதரவு தெரிவித்தாலும் இந்த படத்துக்கு அவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா போதும், இன்ன வரைக்கும் நன்றி தெரிவிக்காமல் இருந்தது. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் மற்ற அரசியல் கட்சிக்காரங்களுக்கு பிறந்தநாளுக்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னது. இங்கே இவர் அவார்டு வாங்கும் போது இவங்க பற்றினா பேசாமல் இது இங்கே ஊரை சுற்றுனது. அதேமாரி அஜித்துக்கு அங்கே அவார்டு கொடுக்கும் போதும் சரி, இல்லை அங்கே கப்பு ஜெயிக்கும் போதும் இது இங்கே உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேசினானுங்க. இது எல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ்குள்ள மினிமம் ஒரு எவ்வளோ நேரம் வைக்க முடியும்? ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எவ்வளோ நிமிஷம்? ஒரு நிமிஷம் இருக்கலாம். பட் ஒரு நிமிஷம் வச்சா இப்பெல்லாம் ஓட்டி விட்டுருவாங்க ப்ரோ. 30 செகண்ட் தான் கிறிஸ்பா இருக்கணும், கரெக்டா டீடைலா அந்த மாதிரி சக் 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 சக்னு அப்படியே அந்த இது மாதிரி சக் சக் சக்னு அந்த கிளாக் செகண்ட் பின்னாடி கிளாக்ல சவுண்ட் பேக்ரவுண்ட் கிளாக் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கணும். டிக்கு 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 டிக்குன்னு ஒவ்வொரு டிக்கு அடிக்கும் போதும் ஒவ்வொரு சீன் வரணும். நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த ஷாட்டு அந்த ஒரு நிமிஷத்துல புரியணும். பின்னாடி கிளாக் சவுண்ட் வரணும். மெட்ராஸ் பையன் நான் சொல்றது புரியுதா? எடிட் புரியுது. பின்னாடி கிளாக் சவுண்ட் டிக்கு 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 டிக்குன்னு வரணும். அந்த இது வரும்போது டக்குன்னு அந்த இடத்துல கடைசியில நோ ஓட் ஃபார் டிவிக்குன்ற நச்சுன்னு வந்து இந்த இதுல இந்தியன்ல மொட்டை மாடல இருந்து பாசி எடுத்து மூஞ்சில வீசுவாங்கல்ல கவுண்ட் பண்ணி செந்தில் மூஞ்சில, அந்த மாதிரி அடிச்சு கடைசியில வந்து எனக்கு ரஜினிக்கு தனியா ஒண்ணு, இங்க அஜித்துக்கு தனியா ஒண்ணு, இந்த ஒண்ணு கொடுத்துருங்க. அதே மாதிரி ஃபேமிலி குரூப் எல்லாம் தயவு செய்து பாருங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நச்சுன்னு இருக்கணும். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் தாறுமாறா இருக்கணும். அடிக்கிற அடியில வக்கால வழி அப்படி இருக்கணும். அடிக்கிற அடியில அவன் கழியணும். அவன் கழிஞ்சு கடுப்பாயி டென்ஷன் ஆகணும் அவனுங்க. நம்ம ஸ்டேட்டஸை பத்தி அவன் பேசணுங்க. நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பத்தி அவன் பேசணும். ரஜினி ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குலங்க, அது என்னது காக்கா பருந்துன்னு ஒரு கதை பேசி அதான் சொல்றேன். வேணா ஒண்ணு பண்ணுமா, ஒரே ஸ்டேட்டஸ் வச்சிருவோமா? எதுக்கு தனித்தனியா போட்டுக்கிட்டு?
ஃபர்ஸ்ட் ரஜினிக்கு ஒண்ணு போட்டுருவோம், அடுத்து அஜித்துக்கு ஒண்ணு போட்டுருவோம், சேர்ந்து நிற்கிற மாதிரி கடைசியில ஒண்ணு போட்டு விட்டுருவோமா பேசாம? பண்ணலாம். அஜித் பேன ரஜினி பேன சேர்ந்து காக்கா அடிக்கிற மாதிரி பண்ணிடுவோம். மெட்ராஸ் பையன் ப்ரோ, இதை வந்து அதே மாதிரி அவன் இன்டர்வியூக்கு முன்னாடியே இது ரெடியா இருக்கணும் ப்ரோ. அவன் என்னைக்கு இன்டர்வியூ கொடுக்குறான்னா அன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் 20 கண்டிப்பா இன்டர்வியூ கொடுக்குறான். நான் ட்ரை பண்றேன் அதுக்கு முன்னாடியே. மெட்ராஸ் பையன் இது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, கரெக்டா நமக்கு டைம் இருக்கு. ஆனா கொஞ்சம் எது பேசுறதால டிஎம்ல பண்ணுங்க. அவனுக்கு உங்க ஐடியா அந்த அவங்களோட டெலிகிராம் குரூப்ல போட்டு ரிப்போர்ட் பண்ண சொல்லிடுவாங்க. போடட்டும், அந்த பிளான் அதெல்லாம் வேற ஐடி ஓபன் பண்ணிக்கலாம். பண்ணட்டும். இங்க பாருங்க, அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், ஓப்பனாவே சொல்லி, இதுக்கு பேர் தான் சொல்லி வச்சு அடிக்கிறது. இல்ல அவனுங்க ஐடியில நம்ம எங்க ஐடியெல்லாம் ஆல்ரெடி தூக்கிட்டானுங்க. இது 2வது ஐடி தான். இந்த ஐடி போனாலும் நாளைக்கு இன்னொரு ஐடி வருவோம். ஒரு ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதுல விஜய் வச்சு அடிப்போம். இப்ப என் ஐடி போகுது, நாளைக்கு நான் ஒரு ஐடி போட்டு இதே மாதிரி ஓபன் பண்ணி நாளைக்கு ஸ்பேஸ் போடுறேன், வர மாட்டீங்களா? கண்டிப்பா வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்லங்க, அவன் ரீச்ச குறைக்கிறது தான் ஐடியா பண்ணுவானுங்க. அவனுங்க தான் இந்த ஐடியோட பாருங்க, ஐடி ஓபன் பண்ணதே இந்த ஃபோக்கஸே வந்து டிவிகேவை காலி பண்ணனும்ங்கறதான். ஐடி போறத பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், அவனுக்கு விஜய் போட்டோ வச்சாதான் பிராண்டு. அவனுங்க அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்க விஜய் நம்பி இருக்கிறானுங்க. ஆனா இங்க எல்லாரும் அப்படி கிடையாது. ஜிப்சின்னு சொன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒயிட் பேர்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும், இங்க ட்விட்டர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு 100 பேருக்காவது தெரியும். இங்க வந்து என்ன பேரு தான் இல்ல கபிலம் ப்ரோ, அத மாதிரி மொசகுட்டின்னு சொன்னா அவன அநியாயத்துக்கு மொசகுட்டின்னு சொன்னா, மொசகுட்டி உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட். மே 4ஆம் தேதி ஜிப்சியோட ஸ்பேஸோட டாபிக் உங்க பொறுப்பு. மே 4 டிவி கேக்கு பாலு, அதை விட பெட்டரான ஒரு டாபிக்கோட வரீங்க. கபிலம் ப்ரோ, நான் சொல்றது இந்த சோசியல் மீடியால இந்த எக்ஸ் வச்சுட்டு அவனுங்க ரொம்ப ஆடினானுங்க. ஆனா கடைசியில கிராக் வந்து அவனுங்களை வந்து அசிங்கப்படுத்துது பாருங்க விஜய. அவனுங்க அது காரணம் என்ன காரணம் தெரியுமா சொல்றது? அது பெரும்பாலான மக்கள் என்ன பேசுறாங்களோ அதான் எடுத்துக்குது. கரெக்ட்.